Hi friends, Assalamu alaikum. Welcome to A to Z Tailor. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு சாரியில் ஒரு லாங் மேக்ஸி கவுன் வந்துட்டு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதனுடைய அவுட்லுக் தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு நம்ம எப்படி அழகாக வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலாஸ்டிக் கொடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். இந்த சாரீ தான் அது. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நல்ல ஒரு டார்க்கில் வந்துட்டு ஃப்ளவர் வந்துட்டு பெருசு பெருசாக இருக்கும். மேலாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டியாகவே இருக்கும். அங்கங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். மேலேயும் கீழே வந்துட்டு நல்ல ஒரு பார்டர்ஸ் மாதிரி தொடர்ந்து வந்துட்டு ஒரு பூ வந்துட்டு லைனாக வந்துகிட்டே இருக்கும். இதை வச்சுட்டு டிசைனும் வந்துட்டு நம்ம பேட்ச் ஒர்க்கும் கொடுத்து நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லாங் மேக்ஸி கவுன் உங்கள் பொண்ணுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக இருக்கட்டும் நீங்கள் கட் பண்ண போகும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அலவன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். எப்படி நம்ம வந்துட்டு அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லாங் ஃப்ராக்கு மேல் போர்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ப்ளவுஸ்க்கு நம்ம வந்துட்டு எப்படி கட் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேல் டாப்புக்கு நம்ம ஹைட்டை வந்துட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு எப்படி பார்க்குறேன்னு சொல்லலாம். ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம எப்படிலாம் வந்துட்டு அளவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்குது. உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுக்கவும் நம்ம மேல் போர்ஷன் தான் நம்ம வந்துட்டு எடுக்கணும். ஃபுல் ஹைட்லேருந்து நமக்கு மேல் போர்ஷன் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு மீதி தான் வந்துட்டு கீழே ஸ்கெட்டுக்கு வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ளவுஸை வந்துட்டு நீங்கள் ஷோல்டர்லேருந்து நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் யோக் பார்ட் வந்து நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஹைட் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக் வித் வந்துட்டு நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டருக்கு வந்துட்டு நான் 4 இன்ச்சு வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்ம் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு தைச்சதுக்கப்புறம் கரெக்டான வந்து நமக்கு வந்துட்டு 6 இன்ச்சு வந்துட்டு நமக்கு வந்துடும். ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுவோம், கீழே ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும். செஸ்ட் ரவுண்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 36. இதோடு வந்துட்டு நான் 3 இன்ச்சஸ் வந்து நான் சேர்த்துட்டு அது 4ஆல் நான் வந்துட்டு டிவைடட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்துட்டு நமக்கு செஸ்ட் ரவுண்டு. அதே மாதிரி தான் வேஸ்ட் ரவுண்டு. அந்த ப்ளவுஸ் வந்துட்டு எங்கே நமக்கு முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் இந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன அலவன்ஸ் வருதோ அதை வந்துட்டு நீங்கள் அங்கே மார்க் பண்ணுங்கள். இன்ஸ்டெப்பை நீங்கள் உள்ளே சுற்றி நீங்கள் கரெக்டாக எடுக்கும் போது அது உள்ளே வந்து நீங்கள் 2 வெளில வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அளவு எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த அலவன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் நெக்கு, அதுக்கப்புறமா பேக் நெக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அது வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. 6, 7, 8 அதுக்கு மேலே வந்துட்டு போயிடாதீங்க. நான் வந்துட்டு 6 தான் வந்துட்டு வச்சுருக்கேன். பேக் நெக் வந்துட்டு நான் வந்துட்டு 8 வச்சுருக்கேன். இந்த அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படும். சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அலவன்ஸ் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணி தைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்லீவுக்கு வந்துட்டு ஸ்லீவுடைய ஹைட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய கேப் இருக்குல்லையா அந்த இடத்துல உள்ள ரவுண்டுடைய அலவன்ஸு, அதுக்கப்புறமா ஆஃப் ஸ்லீவ் இருக்கு இல்லையா அதனுடைய அலவன்ஸ் எடுக்கணும். அப்புறம் வந்துட்டு 3/4 ஸ்லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 3/4 ஸ்லீவுடைய எண்டுடைய அலவன்ஸும் நம்ம வந்துட்டு எடுக்கணும். எல்லா விதமான அலவன்ஸையும் எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சேர்த்துக்கணும். எப்போவுமே ஸ்லீவுக்கு நம்ம எடுக்கிற அலவன்ஸில் ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்லீவுக்கு எப்போவுமே நம்ம இந்த 3 அலவன்ஸை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவில் எந்த ஒரு லூஸுமே வந்துட்டு நமக்கு வராது. கரெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த 3 மெத்தடுமே வந்துட்டு நீங்கள் கரெக்டான அலவன்ஸாக எடுத்துகிட்டு கரெக்டாக எங்கெங்கே நம்ம அளவு எடுக்கிறோமோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ் வந்துட்டு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கீழாப்பில் ஃபஸ்ட்டு ஒரு அலவன்ஸ் எடுத்தோம் இல்லையா அது வந்துட்டு எண்டுக்கு. அதே மாதிரி 2வது அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப் ஸ்லீவ் வந்துட்டு மார்க் பண்ணோம் இல்லையா அது. மேலாப்பில் வந்துட்டு நார்மல் ரவுண்ட் வந்துட்டு மார்க் பண்ணுவோம் இல்லையா அது வந்துட்டு அதனுடைய அலவன்ஸு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் பண்ணி நம்ம தைக்கும் போது நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஸ்கெட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல் லென்த் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் அலவன்ஸ் எடுத்து நீங்கள் கட்டிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீட்டாக அழகாக வரும். நம்ம கிளாஸ் போனால் கூட அந்த அளவுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. இதில் வந்து நான் அந்தளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்துட்டு நீங்களும் எழுதி வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்த அலவன்ஸை இந்த மாதிரி வந்துட்டு நான் 2ஆக வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும்
இப்போ அதோடைய ஹைட்டும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு கரெக்டான அலவன்ஸ் எடுக்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு சீம் அலவன்ஸ் விட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே ஸ்கர்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் 1/2 இன்ச்சு கீழே வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஷோல்டருக்கும் நான் மேலாப்பில் நான் 1/2 இன்ச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக் வித்து வந்துட்டு நான் 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு வந்துட்டு நான் 4 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு மறுபடியும் அந்த 6 இன்ச்சு நம்ம டோட்டலாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த ஆர்மல் லென்த் வந்துட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இருக்கும். இல்லைனா 1/2 இன்ச் வந்துட்டு கிராஸ் ஆகிற மாதிரி நமக்கு வந்துட்டு வந்துடும். இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஆர்மல் லென்த் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு இப்போ நான் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மார்க் பண்ணும்போது அலவன்ஸும் வந்துட்டு நமக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கோடு போட்டுக்க சொல்கிறேன். இப்போ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆர்மல் ரவுண்டுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு செஸ்ட் ரவுண்டுக்கு நமக்கு 9.25 வந்தது இல்லையா, அதை வந்துட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம சீம் அலவன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துட்டு நாளைக்கு பிரித்து விடலாம், எக்ஸ்ட்ரா 3 தையல் பக்கத்தில் போடுவோம் இல்லையா, அதுக்காண்டி ஒரு சீம் அலவன்ஸ் சொல்லிட்டு 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம வந்துட்டு விடணும். இப்போ அதையும் வந்துட்டு நான் விட்டுக்கிறேன். இப்போ கீழே வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். இங்கே நம்ம வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டுக்கு என்ன மார்க் பண்ணுறோமோ இதுதான் வந்துட்டு கீழே உள்ள இந்த ஸ்கெட்டருடைய அலவன்ஸும் இதுதான். அதில் தான் நான் வந்துட்டு ஸ்கெட்டில் வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டுடைய அலவன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணேன். அந்த அலவன்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் குழம்பிருக்கும், இவங்க என்ன ஹைட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க, அந்த அதாவது அந்த ஸ்கெட்டுடைய ரவுண்டுடைய அலவன்ஸ் வந்துட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு எப்போவுமே நம்ம ஒரு ஸ்கெட்டு வந்து நம்ம தைக்க போகிறோம், லாங் ஃப்ராக் நம்ம வந்துட்டு தைக்க போகிறோம் அப்படின்னா மேல் போர்ஷன் இருக்கு இல்லையா, யோக் பாட்டு, அதில் வந்து நமக்கு என்ன வேஸ்ட் ரவுண்டு வருதோ அதுதான் வந்துட்டு கீழே உள்ள நம்ம அம்பர்லா ஸ்கெட்டுடைய அலவன்ஸும். அதுக்கு தனி இதுக்கு தனி அந்த மாதிரிலாம் இல்லை, ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே அலவன்ஸ் தான் வரும். இப்போ வந்துட்டு நம்ம பாட்டம்லாம் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம சென்டர் டாட்டுக்கு நம்ம வந்துட்டு பேக் சைட் டாட் பிடிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம 4 இன்ச் வரைக்கும் ஹைட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். சைடில் வந்துட்டு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆர்மல் சைடு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம இதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்துட்டு இப்போ 4 தான் நான் வந்துட்டு மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்லீவுடைய ஹைட் இருக்குல்ல, அந்த ஹைட்டை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு அந்த எட்ஜஸில் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இருக்கும், அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாகவே நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்துட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் வந்துட்டு 1 இன்ச் வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, 3 அலவன்ஸு கீழே எண்டில், அதுக்கப்புறமேட்டு ஆஃப் ஸ்லீவு, அதுக்கப்புறமேட்டு மேலாப்பில் அந்த கேப் கிட்ட வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் வந்து நம்ம மார்க் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு துணியும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வராது. அதே மாதிரி அந்த ஸ்லீவ் தைச்சி போட்டதுக்கப்புறமேட்டு சுருக்கம் வராது, நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஃபிட்டிங்காகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இந்த 3 அலவன்ஸ் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அலவன்ஸ் எடுத்துகிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு தைச்சி போட்டு பாருங்கள், அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வந்துட்டு ஆஃப் ஸ்லீவ் நம்ம எடுத்தோம் இல்லையா, இப்போ அந்த அலவன்ஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டு சீம் அலவன்ஸ் வந்துட்டு நம்ம விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம கரெக்டான அலவன்ஸ் நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சீம் அலவன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு விடணும். இப்போ கேப் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3.5 இன்ச்லேருந்து நம்ம 4 இன்ச் வரைக்கும் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம வந்துட்டு அது அப்படியே ஒரு கர்வ் மாதிரி நம்ம வந்துட்டு வளைவாக வரைஞ்சி கொடுத்துடலாம். இப்போ நம்ம மேலே வந்துட்டு ஆர்மல் அலவன்ஸ் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த ரவுண்டு, இப்போ நம்ம வந்துட்டு வச்சு பார்க்கணும். கரெக்டாக அந்த 7.25 அலவன்ஸ் வருதுல்ல, அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க, ஒரு லாங் ஃப்ராக்கு, சுடிதார், இந்த மாதிரி நீங்கள் எந்த இது நீங்கள் தைச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி நீங்கள் தைக்கும் போது ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கட்டிங் போகிறது நீட்டாக அழகாக நம்ம வந்துட்டு கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது நமக்கு டென்ஷனே இருக்காது, ஈஸியாக வந்துட்டு நம்ம தைச்சி முடிச்சிடலாம். கட்டிங் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின். நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்து நீங்கள் கட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டென்ஷன் இல்லாமல் வந்துட்டு கடகட நீங்கள் வந்துட்டு தைச்சி எடுத்துடலாம்.
பாருங்கள், நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ கட்டிங் பண்ணிட்டோம், நம்ம தைக்கலை. ஆனால் அதை பார்க்கும்போதே அவங்க வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்துட்டு தெரியும் பாருங்கள். அது நீட்டாக அழகாக அந்த ஸ்லீவுடைய அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு அழகாக நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு அழகாக கட் பண்ணி தைச்சி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு லைனிங்கில் தான் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரிஜினல் பீஸில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு தான் கட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பூனை சேரில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு விட்டுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய லைனிங்கில் தான் வந்துட்டு கரெக்டான அலவன்ஸை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் அது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தைக்கும் போது அது வந்துட்டு கரெக்டாக நமக்கு நேராக வராது இல்லையா? நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணும்போது நம்ம தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்துட்டு நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஸ்லீவ் வந்துட்டு இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தைச்சிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பின்னாடி நாட்டு வந்துட்டு வச்சு தைப்போம் இல்லையா? அதுக்கு நான் வந்துட்டு 24 இன்ச்சஸ் வரைக்கும் நான் நீளமாக வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ராக் வந்து நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்னென்ன வந்துட்டு நம்ம தைக்கிறதுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நாட்டு வைக்கிறதுக்கு நான் எப்படி நான் கட் பண்ணி எடுத்தேன் அதே மாதிரி நெக்குக்கு வந்துட்டு பைப்பிங் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் பண்ணும்போது என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கும் போது எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். டக்கு டக்கு நம்ம எடுத்து தைக்கிறதுக்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு நாட்டு கீழே வந்து நம்ம வைப்போம் இல்லையா? அதை வந்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான். 3 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கட்டிங் பண்ணி தைச்சிடலாம். இப்போது கட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நம்ம மேல் போர்ஷன் யோக்கும் நம்ம ஸ்லீவு நாட்டு கட் பண்ணது போக மீதி எல்லாமே வந்துட்டு நம்ம கீழே கேதரிங் ஃபுல்லாக கொடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இப்போ நெக்குக்கு நம்ம பேட்ச் ஒர்க் கொடுக்கணும் இல்லையா? அது ஃபுல்லாக நான் வந்துட்டு மார்க் பண்ணி ட்ராயிங் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்டு நெக்குடைய நான் வந்துட்டு அலவன்ஸ் 5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நெக் டிசைன் வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்துட்டு நம்ம ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம மைனஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு பேட்ச் ஒர்க் கொடுக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே நம்ம மைனஸ் வந்து நம்ம 3 இன்ச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அகலம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷோல்டர் பக்கத்தில் நான் வந்து 1 இன்ச்சு வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், 1.5 இன்ச்சுலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதையும் இதே போல் நீங்கள் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த அலவன்ஸ்க்குலாம் உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணும்னாலும் நீங்கள் பேட்ச் ஒர்க்குக்கு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க்கு தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் பண்ண இதே மாதிரியே நீங்கள் அலவன்ஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட்டிங்லேயே நான் வந்துட்டு 2 விதமான கட்டிங் வந்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம
வெளியில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு நான் கொடுத்து கட் பண்ணுறது, வெளியே பேட்ச் ஒர்க் கொடுத்து நம்ம கட் பண்ணி நம்ம தைக்கிறது. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி தைக்க போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ என்னுடைய பேட்ச் ஒர்க் வந்துட்டு நான் உள்ளே தான் வந்து நான் கொடுக்க போகிறேன், வெளியில் வந்து நான் கொடுக்கல இல்லையா. இப்போ நம்ம கரெக்டான அந்த அலவன்ஸ்லேயே நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பேட்ச் ஒர்க் வந்துட்டு நமக்கு வந்துடும். கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறீங்க, அதுக்கான கிளாத் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்ம என்ன கலர் கொடுத்தா நமக்கு நல்லா லுக்காக இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொடுங்க. அப்போ தான் நம்ம சின்னதாக கொடுத்தா கூட தைச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக் டிசைனே வந்துட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். அந்த நெக் டிசைனுக்கு ஆசைப்பட்டே வந்துட்டு அடுத்தடுத்து கஸ்டமர் வந்துட்டு உங்ககிட்ட தைக்க வருவாங்க. இன்றைக்கி நான் இதுக்கு ரெட் கலர் மாதிரி ஒரு கிளாத்தில் தான் வந்துட்டு சில்க் காட்டன் இதில் தான் இன்றைக்கி நான் பேட்ச் ஒர்க்கு நான் கொடுக்க போகிறேன். இதை நம்ம வந்துட்டு அயன் பண்ணி நம்ம தைக்கிறா இருந்தாலும் தைக்கலாம். நான் அயன் பண்ணலை, சுற்றிலும் வந்துட்டு இந்த மாதிரி பின் குத்திட்டு நான் சும்மா ரஃபாக தான் நான் தைச்சிருக்கேன். இதில் நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் வச்சு தைக்கும் போது தான் அந்த ஷேப்போடு நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதில் நம்ம வந்து தைக்கணும். இப்போ நான் நார்மலாக தைக்கிறனால சும்மா வந்துட்டு சுற்றிலுமே நான் சும்மா ஒரு எஜ்ஜு தையல் மாதிரி நான் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாமே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுவேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது லைனிங்கும் ஒரிஜினலையும் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு அத்தாக் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக் வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டிங் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம வந்து சுற்றிலும் வச்சுட்டு அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அதில் எட்ஜில் தான் நம்ம வந்து தைக்கணும். கேன்வாஸில் நம்ம தையல் வந்துட்டு படவே கூடாது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு நெக் டிசைன் வந்துட்டு நீங்கள் கேன்வாஸ் இல்லாமல் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 2.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் அலவன்ஸ் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ அதுவே நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் நெக்கை வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா 2.25 இன்ச்சு வந்துட்டு நீங்கள் வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா கேன்வாஸில் நம்ம எட்ஜில் தான் தைக்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணால் தான் அந்த நெக்கு வந்து நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக அதே 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா கழுத்து வந்துட்டு ரொம்ப ஒடுக்கமாக கழுத்தை ஒட்டி இருக்கும். ஃபினிஷிங் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது. கரெக்டாக நீங்கள் 2.25 வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சென்டரில் உள்ளது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக அத்தாக் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம திருப்பிட்டு நம்ம தைச்சிட வேண்டியது தான். இதுக்கு கான்ட்ராஸ்டாக நான் வந்துட்டு இன்றைக்கி நான் லேஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம், பைப்பிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே வச்சு நம்ம தைச்சிட்டு நம்ம திருப்பிட்டு அமுக்கு தையல் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை நம்ம எதுவுமே கொடுக்கல, வெறும் கிளாத்து மட்டும் தான் தைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு அடித்து திருப்பணும் இல்லையா, அதே மாதிரியே அந்த கீழே வந்துட்டு நம்ம டபுள் நெக் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் கிளாத்தில் வந்துட்டு தைக்கணும். அது எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த நெக்குக்கு இன்னும் கொஞ்சம் லுக்கு தரத்துக்கு நான் வந்துட்டு லேஸ் ஒர்க் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வளைவுலையெல்லாம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வந்து டர்ன் பண்ணி தைங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வளைவுலாம் வந்து பார்க்குறதுக்கு தைச்சி முடிச்சோடனே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஒரு டைலர் ஷாப்லாம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி வாங்கினீங்க அப்படின்னா அந்த வளைவு எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் இல்லையா. ஏன்னா அந்த வளைவுலாம் அவங்க அழகாக நீட்டாக நிதானமாக பார்த்து தைப்பாங்க. அதனால அந்த வளைவு எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். வீடியோவில் வந்து அவங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி கூட காட்டலாம். பட் ஆனால் நாங்கள் தைக்கும் போது கூட அது ஸ்லோவாக அந்த வளைவில் நிறுத்தி நிதானமாக நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த நெக் ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு கீழே மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து நம்ம இந்த லேஸ் ஒர்க்கு கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். அந்த மாதிரி தைக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லேஸ் ஒர்க்கில் குட்டி குட்டியாக பேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது லைட்டாக நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தைக்கணும். கரெக்டாக அந்த ஓரத்துலேயே வந்துட்டு வச்சு தைச்சிக்கிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும்.
ஒரு சேரீயில் நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேல் போர்ஷனுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் போர்ஷனையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை கீழே வந்துட்டு ஸ்கெட்டுக்கு கேதரிங் ஸ்கெட்டு அப்படின்னா அப்படியே வந்துட்டு கொடுத்துருங்க. இல்லை அம்பர்லா ஸ்கெட்டு அப்படின்னாலும் மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஃபுல் சர்க்கிள் நீங்கள் அம்பர்லா ஃப்ராக் வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா ஃப்ராக் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் அந்த ஸ்லீவு மேல் போர்ஷன் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அம்பர்லா ஃப்ராக்குக்கு வந்துட்டு நமக்கு கிளாத் வந்துட்டு நமக்கு அதிகமாக தேவைப்படும். இதுவே நம்ம ஆஃப் சர்க்கிள் தான் போடுறோம் அப்படின்னா நமக்கு மெட்டீரியல் வந்துட்டு கம்மியாக தான் தேவைப்படும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 4 மீட்டர் அளவுக்கு நான் லைனிங் துணி வந்து நான் எடுத்திருப்பேன் அந்த ஸ்லீவுக்கு. அதுவும் இல்லாமல் மேல் போர்ஷனுக்கு கீழே ஸ்கேட் வரைக்கும் நான் 4 மீட்டர் வரைக்கும் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அம்பர்லா ஃப்ராக் மாதிரியே லைனிங்கும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு துணி வந்துட்டு அதிகமாக தேவைப்படும். நான் அந்த மாதிரி நான் போடாமல் குட்டி குட்டியாக வந்துட்டு நான் கேதரிங் கொடுத்து தான் நான் லைனிங்குமே வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் நெக்குக்கும் இந்த மாதிரி நான் கேன்வாஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையுமே வந்துட்டு நம்ம தைச்சிடலாம். பேக் நெக்லேயும் நீங்கள் தைக்கும் போது கேன்வாஸ் அந்த எட்ஜில் தான் வந்து நீங்கள் தைக்கணும். எப்போவுமே அந்த கேன்வாஸில் தையல் படவே கூடாது. அந்த கார்னரில் நீங்கள் தைச்சா மட்டும்தான் அந்த கேன்வாஸில் நீங்கள் என்ன நெக் டிசைன் போடுறீங்களோ அந்த நெக் டிசைன் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். நம்ம சேனலில் எப்படி அலவன்ஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். ப்ளவுஸுடைய ரேட்லேருந்து ஒரு பேஸ் ஒர்க் கொடுத்தா நம்ம என்ன ரேட் வாங்கலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா A to Zலேருந்து எல்லா ரேட்டு எல்லா டிசைன் எல்லாமே வந்துட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு எதுனா டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு ஃபுல் சேரீ நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4 மீட்டர் எடுத்திருக்கேன். நான் 3/4 ஸ்லீவ் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி கட் பண்ணிவிட்டு யோக் பார்ட் போக மீதி கிளாத்து ஃபுல்லாக நான் கீழே வந்துட்டு ஸ்கெட்டு கொடுத்துட்டேன். ஸ்கெட்டுக்கு வந்துட்டு நான் எந்த ஒரு அலவன்ஸும் எடுத்து நான் கட் பண்ணலை. அதனால் நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து நான் உங்ககிட்ட காட்டல. நான் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக நான் வந்துட்டு கேதரிங் கொடுத்து நான் அப்படியே நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். இப்போ பேக்கில் நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா, அது 4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டு அலவன்ஸ் வச்சுட்டு ஷோல்டர் மேலாப்பில் 2 பாதியாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஹைட்டை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் நம்ம டாட் பிடிச்சிட வேண்டியது தான். அதே மாதிரி ஸ்லீவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி விட்டுட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு இதை அப்படியே நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்லாம் வந்துட்டு ஃபுல்லாக மேல் தையல் வந்துட்டு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்தை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்துட்டு ரெடி ஆயிரும். எப்பவுமே பூனை சேலையில் நம்ம தைக்கும் போது கண்டிப்பாக ஒரு சைடு வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஒரு சைடு வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்துட்டு நீட்டாக அழகாக வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது ஸ்லீவில் நம்ம எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேருந்து ஒரு 4 பாயிண்ட்லேருந்து 5 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஏன்னா எலாஸ்டிக் நம்ம வந்து சென்டரில் தானே கொடுக்க போகிறோம். அதனால் அதையும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணால் தான் தைச்சி முடித்தாலும் ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது எலாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 6.5 இன்ச்சஸ் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லைட்டாக இழுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு தைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சுருக்கமாக வந்துட்டு ஸ்லீவில் வந்து நம்ம தைச்சி போட்டதுக்கப்புறம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு நேராக இந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து தைங்க, கரெக்டாக இருக்கும். துணி வந்துட்டு சுருங்கக்கூடாது. அந்த எலாஸ்டிக்கில் மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக இழுத்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல வரைக்கும் நீங்கள் தைச்சிட்டு எட்ஜில் வந்துட்டு நீங்கள் ரிவீட் தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் என்டர்லேருந்து தான் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். சென்டரில் நம்ம ஸ்லீவ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த சென்டரில் நம்ம ஸ்லீவ் வந்துட்டு வச்சு ஜாயின் பண்ணாமல் சைட்லேருந்து பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறப்போ இழுத்துக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம தச்சு போட்டோன்னே கை ஒரு மாதிரியாக பின் சைடு இழுக்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகுமே தவிர பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு தைக்கும் போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுடிதாரு, ப்ளவுஸு, லாங் மேக்ஸிகம் இந்த மாதிரி நீங்கள் எது தைச்சாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு தைச்சி பாருங்கள்.
இப்போ நம்ம 2 சைடுமே நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் தச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே நீட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல் வந்துட்டு. இப்போ டக்கு டக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக தச்சிடலாம், எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம கீழே வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்கே சென்டர் பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 2 சைடுமே வந்துட்டு நம்ம வேஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அலவன்ஸ் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, சென்டர்லேருந்து நம்ம இன்ஸ்டெப் வச்சுட்டு செஸ்ட் ரவுண்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். கரெக்டாக நமக்கு வந்துட்டு 9.25 இருந்தது, அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆமோல் ரவுண்ட் வந்துட்டு 7.25 வந்தது எனக்கு, அதையும் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஸ்லீவுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட எட்ஜில் வந்துட்டு எனக்கு 5.25 வந்தது. இப்போ அதையும் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆஃப் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எனக்கு 6.25 வந்தது, அதையும் வந்துட்டு இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்துடும். இப்போ ஒரு தையல் தைச்சிட்டு பக்கத்தில் இன்னும் 2 தையல் வந்துட்டு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி தைக்கும் போது ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தைக்கும் போது ஸ்லீவ்லேயும் வந்துட்டு நமக்கு சுருக்கம் வராது. அதே மாதிரி நம்ம தச்சு போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கெட்டும் வந்துட்டு பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. நீங்கள் மேல் போர்ஷன் வந்துட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய மேக்ஸி வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். ஏன்னா மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் மேல் போர்ஷன் தான் நிறைய பேருக்கு வந்துட்டு கரெக்டாக வராது, அந்த அலவன்ஸை கரெக்டாக மார்க் பண்ண மாட்டாங்க, நெக்கு வந்துட்டு இன்னும் டவுன் ஆயிரும், ஸ்லீவ் வந்துட்டு லூஸாக இருக்கும், ஷோல்டர் ஃபால்ஸ் வந்துட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரெடிமேடில் போய் வாங்குறீங்க அப்படிங்க போகும்போது அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஃபிட்டிங்கும் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு மார்க் பண்ணி தைச்சி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கெட்டில் கீழே மடித்து ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்துட்டு மடித்து தைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு இருந்தது, அதை நான் வந்து கட் பண்ணலை. அதை அப்படியே நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னா கீழே வந்துட்டு கொஞ்சம் கனமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் இல்லையா. அதில் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவர்லாம் வந்தனால பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. இப்போ அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு கேதரிங் வேணுமோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்கும் நான் எடுத்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னாலும் குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கனால கொஞ்சம் பெருசாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெருசாகவே வச்சு நான் தைச்சிருக்கேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி சேரீயில் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக தைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம லைனிங்கே வந்துட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே ஒவ்வொரு கேதரிங்காக வச்சு நம்ம வந்துட்டு தைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சைடில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேரீ பீஸை தான் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம லைனிங் பீஸ் வந்துட்டு தனித்தனியாக தான் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இடுப்புடைய பகுதி நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். மேல் போர்ஷனையும் அந்த ஸ்கெட்டுடைய அந்த வேஸ்ட் ரவுண்ட் இருக்குன்னு சொல்லுவோம்ல இடுப்போட பகுதி, அதே 2யுமே வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு லைனிங்கையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ தைச்சதுக்கப்புறமா அந்த ஸ்கர்ட்டும் அந்த மேல் நாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சைடில் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றிலும் வந்து நம்ம தைச்சோம் அப்படின்னா முடிஞ்சிடும். எப்போவுமே ஒரு லாங் மேக்ஸி கவுன் நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே எப்படி நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி 2 பாபியில் நீங்கள் நூல் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம முடிக்க போகிற டைமில் நூல் வந்துட்டு காலி ஆயிரும், டென்ஷன் ஆகும். அதனால் நீங்கள் 2 பாபியில் வந்து நீங்கள் நூலை வந்துட்டு கரெக்டாக சுற்றி வச்சுக்க போகும்போது முடிஞ்சிட்டா கூட டக்கு நீங்கள் அதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து தைச்சிடலாம். லாங் மேக்ஸி கவுன்லாம் தைக்கும் போது நிறையா வந்து நமக்கு தேவைப்படும், அதனால் கண்டிப்பாக வந்து சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டு நாட்டும் அடித்து திருப்பிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோதான். இந்த ஸ்கர்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் கேளுங்க. கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ 2மே சேர்த்து போட்டனால நமக்கு வந்து லென்த்தாக வந்துட்டு பெருசாக வந்துடுச்சு. இது 2மே தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், தனித்தனியாக வந்துட்டு போட்டுடலாம். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே பார்த்துட்டு இந்த ஃப்ராக் வந்துட்டு எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸியான மெத்தடில் தெரிஞ்சுப்பாங்க.
இப்போ சூப்பராக இந்த மாதிரி வந்துட்டு அடுக்கடுக்காக நம்ம வந்துட்டு நாட்டு வந்துட்டு தைச்சோம் அப்படின்னா லாங் மேக்ஸிக்கெலாம் வந்துட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நான் 2 சைடுமே வந்துட்டு 4 போர்ஷன் மாதிரி நான் வந்துட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வைக்கும் போது நல்லாயிருக்கும். நம்மளுடைய இஷ்டம் தான், எத்தனை வேணால் நம்ம வந்துட்டு வைக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு பின்னாடி பார்க்கறதுக்கு அந்த நாட்டில் ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு 1 சைடு வச்சுட்டேன். இப்போ இதே மாதிரியே நான் இன்னொரு சைடுமே நான் வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. நாட்டிலே நிறைய மாடல்ஸ் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நான் இந்த சிம்பிளாக இந்த மாடல் தான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ பேக்கில் ஒரு 2 இன்ச் வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி நாட்டை வந்துட்டு வச்சு தச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.